மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மனசினால் பல விதமான நோய்கள் வருது. தாட் பழைய எக்ஸ்பீரியன்ஸை மனசில் ஹோல்டு பண்ணியிருக்கனால பல விதமான நோய்கள் வருது, பல விதமான மைண்ட் பிளாக்ஸ் வருது, பல விதமான தோல்விகள் வருதுங்கிறது நம்ம பல வீடியோக்களை பார்த்துருக்கோம். அது நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் எல்லாம் உருவாக்குது. அதே போல் நம்மளுடைய சில வாழ்க்கையிலையும் சில காரியங்களில் அது தடையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது அந்த இறுக்கங்கள் நம்மளுடைய உடம்புல மட்டும் இல்லாமல் சில நேரங்கள் நமக்கு குழந்தை பிறக்கிறதுல கூட தாய்மார்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பல நேரங்களில் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கு பக்கம் இருக்கும். அவங்க ரொம்ப மனது கவலையோட துக்கத்தோட கணவன் மனைவி வந்தாங்க. அவங்க கல்யாணமாகி கிட்டத்தட்ட 15 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தை பிறக்கலை. நாங்கள் எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லா விதமான சிகிச்சைகளும் பண்ணியாச்சு, எல்லா இதுலேயுமே நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப பிறக்கவே இல்லை, தடையாக இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க எடுத்துக்கூடிய டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த குறைபாடும் இல்லை. அப்புறம் நான் தனித்தனியாக கணவன்கிட்டையும் மனைவிட்டையும் பேசி பார்த்தேன். அவங்கள்ட்ட ஏதாச்சும் பிளாக் இருக்கா, ஏதாச்சும் கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா. சிலங்களை பல விஷயங்கள் அவங்க தெரியாமல் கூட இருக்கலாம், வாழ்க்கையில் புரிதல் இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்ததில்ல. அவங்க நல்ல ஒரு அந்யூன்யமாக தான் இருக்காங்க. எந்த விதமான பிரச்சனைகள் அவங்களுடைய தாம்பத்திய உறவுகள்லையோ இதில் எந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்கன்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் 2 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசின பண்ணி அப்புறம் அந்த பெண்மணிக்கிட்டேயும் அவங்ககிட்டையும் நான் ஆழமாக பேசி பார்த்தேன். ஆழமாக பேசி அவங்க எல்லாமே நல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் கணவன் நல்லா கவனிச்சுக்கிறாரு, எங்கள் மாமியார் வீட்டில் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, இந்த வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு ஏதோ அவங்களுடைய மனசில் ஒரு பிளாக் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணினேன். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு எல்லாமே திருப்தியாக எல்லாமே இருக்கும், ஆனால் நம்மளை அறியாமலே ஆள் மனசில் உள்ள சில பதிவுகள், சில பழக்கங்கள், சில ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், சில பிளாக்ஸை உருவாக்கியிருந்தா அது நம்மளுடைய உறவுகளில் கூட பாதிப்பு ஏற்படும். நம்மளுடைய ஈவன் குழந்தை பெறக்கூடிய விஷயங்களில் கூட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிறது மனசில் பட்டதுனால நான் அவங்கள்ட்ட ரொம்ப டீப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் அவங்கள கொஞ்சம் ஆள் நிலையில் கொண்டு போய் எல்லா விஷயங்களையும் நான் கேட்டப்போ ஒரு விஷயம் அவங்க ரொம்ப ரொம்ப கண்ணீரோட பயத்தோட ஒரு 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 கட்டத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை. அதாவது அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் அவங்களுடைய தோழி ஒருத்தங்க கர்ப்பமாகி குழந்தை பிறக்கக்கூடிய டைமில் அவங்க அந்த பிரசவ வேதனையை அவங்க கண்ணில் பார்த்துருக்காங்க. கண்ணில் பார்த்து அவங்க பட்ட கஷ்டத்தை ரொம்ப கஷ்டமான ஒரு பிரசவமாக அது இருந்திருக்குது. அந்த டைமில் அவங்களும் கூட இருந்திருக்காங்க. கூட இருந்தது மட்டும் இல்லாமல் அப்புறம் அது பின்னாடி அந்த பெண்மணி அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்ககிட்ட அந்த பிரசவ வலியை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி வலிச்சது, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த வேதனையை ரொம்ப ரொம்ப ஒரு உருக்கமாக விவரிச்சிருக்காங்க. அவங்களுடைய பார்த்த காட்சிகளும் அவங்க விளக்கமும் அவங்க மனசில் ஆழ் மனசில் ரொம்ப ஒரு பய உணர்வை, பிரசவத்தை பற்றிய பய உணர்வை அவங்களுக்கு உருவாக்கி இருக்குது. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க அந்த ப்ராசஸை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட பல நிமிடங்கள் அந்த இதை அழுது பயந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கண்ணீர் விட்டு என்கிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க, விளக்குனாங்க. ஸோ அந்த ஆழ் மனசில் அந்த பயம் அவங்களுக்கு ஒரு ஒரு இறுக்கத்தை அவங்க பாடியில் உருவாக்கி இருக்குது. அவங்க குழந்தை அது அதுக்கு நடந்து ஒரு 16-17 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து. ஆனாலுமே அவங்க நடந்து அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ அதெல்லாம் இப்போது கான்சியஸாக அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்க போகிறதில்ல, எல்லாம் மறந்து போச்சு.
ஆனால் வந்து ஆள் மனசில் அவங்களுக்குள்ளே அது இருந்ததுனால அவங்க வந்து குழந்தை பிறந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த குழந்தை பிறக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளாக் அவங்க மைண்டுக்குள்ளே உருவாக்கியிருக்குது. அது வந்து இந்த குழந்தை பிறப்பதற்காக அவங்க ட்ரை பண்ணும்போது ஒரு விதமான இறுக்கத்தை அவங்க பாடியில் உருவாக்கி அது அது அந்த அந்த இறுக்கம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு தடையாக இருந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் அறிஞ்சுக்கிட்டேன் அதில் மூலயமா. முடிஞ்சுட்டு அப்போ அதை பற்றிய அந்த பய உணர்வை நீக்கிறதுக்காக அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஒரு தெரப்பிஸு, இன்னர் ஹீலிங், இன்னர் சைக்கோதெரப்பி அதெல்லாம் கொடுத்து அதை நல்லா அவங்கள புரிய வச்சேன் நான். அதாவது எப்போவுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்போ நமக்கு நாமே நடந்திருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு நடந்ததை பார்த்துருக்கலாம். அதோட சம்பவம் அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது வந்து அதே போலவே எல்லாத்துக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து விளக்க வச்சு இப்போ வந்து மாடர்னாக எவ்வளவோ டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு அப்படி பிரசவம் கஷ்டமான பிரசவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதுக்காக நிறைய மருத்துவ வசதிகள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு விளக்கினேன். அந்த ஒரு தாட்டும் உங்களுக்கு பிளாக்காக இருக்க காரணம் அப்படிங்கிறத அவங்கள புரிய வச்சு அந்த பயத்தை வந்து மெல்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வந்துட்டு என்ன சொன்னால் பல நேரங்களில் அந்த பய உணர்வுகள் வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக் உருவாக்கியிருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு தடையை உருவாக்கியிருக்குது. ஸோ அதை விளக்குனதுமே ரொம்ப நாள் அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நார்மல் ஆக்கின பின்னாடி அவங்க வந்து அந்த பயத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதாவது அதுக்கான சில பயிற்சிகள், அவங்களுக்கு சில அதுக்கான மெடிடேஷன், சில இமேஜினரி தெரப்பி எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களும் ஃபாலோ பண்ணி ஸ்லோவாக அந்த ஒரு கடினமான மனதில் வந்து அந்த துக்கமான அந்த பிளாக்கில் இருந்து அந்த பய உணர்வில் இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பின்னாடி அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களுடைய வாழ்க்கை போன பின்னாடி கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அழகான குழந்தை பிறந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கை மாறி போச்சு. அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஹீலிங் ப்ராசஸாக இருந்தது அவங்களுடைய வாழ்க்கையில். அந்த பய உணர்வுகளை மெல்ட் ஆக்கி அந்த வாழ்க்கையை அந்த பய உணர்வுகளால் எப்படி நம்மளுடைய உடலில் பல நோய்கள் வருதோ அதுபோல் இப்படி குழந்தை பிறக்கக்கூடிய விஷயங்களையும் சில நேரங்களில் தடையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதிலிருந்து அவங்க வெளியே வந்து ஒரு அற்புதமான அழகான குழந்தை பிறந்து இப்போ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் வந்து சில கசப்பான எண்ணங்கள், கசப்பான அனுபவங்கள் நம்ம அனுபவிச்சிருந்தா அது வந்து அந்த காலகட்டத்தோடு தான் அது முடிஞ்சிடுது. நம்ம அதை வந்து தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்மளை அறியாமலே அந்த சுமைகளை நம்ம தூக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம வந்து அதை யார்கிட்டையாச்சும் பகிர்ந்துக்கணும். சில நேரங்களில் ஒரு தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட அதை பகிர்ந்து நம்மளுடைய அதில் வந்து நம்ம அன்பிளாக் பண்ணி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். அப்போ வந்து நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வுகள்லாம் நடக்கூடியது இயல்புன்னு அது நமக்குடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அது வந்து நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகாத நம்ம பார்க்கத்தான் செய்வோம். அதுக்காக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணாமல் இருக்க முடியாது, ரோட்டில் நடந்து போக முடியாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதோடவே அடாப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை கற்றுக்கணும், ஒரு பழக்கத்தை கற்றுக்கணும். அதுக்கு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயல்பான நீரோட்டத்தில் அப்போ தான் போக முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த விதமான பிளாக்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம அதை அன்பிளாக் பண்ணி நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக நடக்க முடியும். ஒன்லி நம்ம உள்ளே போய் இது என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம சரிப்படுத்திட்டோம்னா நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.